அது சரி, செலவு செய்யறது பூரான்னா காத்து குடிக்கிறது நீயா? நடக்கட்டும் நடக்கட்டும், வேலையை பாரு. ஆகுது. என்ன இவ்வளவு பாக்கி வச்சிருக்க? எல்லாத்தையும் கட்டா. நீ கட்டு. டேய் ஃபூல், வாங்க. என்ன ஒரு இறக்கட்டு போதுமா? ஏன் போதாதா? நீ ஏன் சொல்லிருக்கிற நாங்கெல்லாம் அனாதைன்னு? மாமனாரையும் விசாரிச்சேன், அவரும் அதே கேஸ் தானா. உறவுமுறைங்க யாரும் கிடையாது, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்ன சொன்னேன்? என்ன அது கூட காப்பி? இப்போ நாளை கல்யாணம் நடக்கட்டும், நானே உட்கார்ந்து காப்பி கொடுக்குறேன். ஏன் தம்பி, இது உனக்கு நியாயமா இருக்குதா? மணி 11ஆவது, விடிஞ்சா கல்யாணம், 4வது மாப்பிளைய காணும். வருவா சார். எங்க வர்றது? என் கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியுமில்ல? நடந்தா 4 கல்யாணம் நடக்கணும், இல்லைன்னா அப்படி நிக்கணும். நடக்கத்தான் சார் போகுது. பாக்கணும், பாக்குறேன் நானும் பாக்குறேன். அதான் அங்க ஏதாவது கயிறு இருந்தா எடுத்து போடுங்க. பல்ல உடச்சு விடுவோம், பரவா வேண்டாம், கீழே வந்து எடுத்துப்போம். மேஸ்திரி கூட மாமா பாரு ரத்னா, நமக்கெல்லாம் சின்ன பார்டர், அம்மாக்கு மட்டும் பெரிய பார்டர் போடுவேன். பார்டர்ல என்ன இருக்கு? முகத்துல அழகு வேணும். ஆமா, இவ ரொம்ப அழகு, நீ ரொம்ப அழகுடி. ஆமா, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நான் பெத்த பொண்ணுங்க எல்லாருமே அழகு. ஆமா, நீ சும்மா இரு. அப்பா, அம்மாவுக்கு மாத்திரம் நல்ல புடவை, எங்களுக்கு இந்த புடவை தானே, நாங்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். அதெல்லாம் காஞ்சினா மாப்பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலிங்க. மாமியாருக்கு ஏன் குறை வைக்கணும்னு பெரிய படவை வாங்கிட்டு வந்துட்டாங்க. பல்ல உடச்சு விடுவோம். எதுக்கு சிரிப்பு? என் வாயை கணராதீங்க. விடிஞ்சா கல்யாணம், மாப்பிள்ளை ஒருத்தனை காணும். எவடா மகன் இது? நிஜமாவே இந்த கோபி பேரை காணும். ஹோல்சேல் ஒருத்தர் புடிச்சு போட்டோம். அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? ஏன்டா என் கழுத்த இருக்கிற, போய் வேலையை பாரு. ஏன்டா டேய் வாடங்க. சமயக்காரனை கூட்டிட்டு வரானா, சாப்பிடறவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஜாங்கிரி போடுறான்னா ஜாங்கிரி தான் என்னன்னு கேட்கறாங்க. அப்படித்தான் கேட்பான். இன்னைக்கு முகூர்த்த நாள், 73 இடத்துல கல்யாணம் நடக்குது, ஒரு சமயக்காரனும் கிடைக்கல. நான் என்ன பண்ணுவேன்? பெட்ரோமேக்ஸ் விளக்கு வச்சு இந்த பலகார வண்டி தள்ளிட்டு போவான, மணி அடிச்சுக்கிட்டேன். அவனை புடிச்சு கொண்டாந்த அவங்கிட்ட போய் ஜாங்கிரி போடுனா தித்திப்பு முறுக்கு போடுறான்னு சொல்லிருக்கணும், இல்லன்னா முறுக்க பிழிஞ்சு ஜீரால போடுறான்னு சொல்லிருக்கணும். வந்தவரை வச்சு வேலை வாங்காது, எங்களை மிரட்டு. இவ ஜாதகம் இருக்கே, ஏ கிளாஸ் செவ்வாய் தோஷ ஜாதகம். எங்க ஆளுங்கெல்லாம் ஒழுங்கா வீட்டோட இல்ல, வாழ கடையை விட்டுட்டு வர வேண்டிய தானடி. இப்போ ஒன்னால எங்க கல்யாணம் எல்லாம் நின்னுடும் போல் இருக்கு. அதானே, எதுக்கும் ஸ்டுடியோல தேடி பார்க்க சொல்லு. எங்க ஷூட்டிங் நடக்கிற இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு நிற்கும். ஹலோ, யாரு? கோபியா? ஹோல்சேல் கிடைச்சுதான். டேய் பாவி, எங்க இருந்தா பேச? என்ன பரங்கி மலையில இருந்தா? இந்நேரத்துல ஏன்டா மலை மேல ஏறினேன்? டேய் எதுக்குடா இங்க போன? என்ன கமிஷன் வாங்குவா? டேய் பொழுது விடிஞ்சா கல்யாணம்டா, ஒன்னால எங்க கல்யாணம் நின்னு போயிடும் போல இருக்கு. கமிஷன் வாங்கிட்டு வரியா? லாரி பிடிச்சு வரியா? யாரா இவன்? லாரியில வந்தா லேட் ஆயிடும், நீ அங்கேயே இரு, நாங்க கார் எடுத்துட்டு வரோம். எங்க இருக்கிற? அட்ரஸ் சொல்லு. பரங்கி மலைக்கு பக்கத்துல மங்கள விலாஸ் பங்களாவா? சரி சொன்ன, நாங்க விசாரிச்சுட்டு வந்துடுறோம். அங்கே இரு மாமா, எல்லா வேலையும் நடக்கட்டும், நாங்க இதோ வந்துடுறோம். வாங்கடா. வெளியூர் வியாபாரி ஒருத்தர் நீங்க கொண்டாந்து விட்டா 5000 ரூபாய் கமிஷன் கொடுக்குறாங்க நம்ம டவுன் மணி. அவர் சொன்னா நான் கூப்பிட்டு வர மாட்டேன், நீயே கூப்பிட்டு வந்துடுறேன். நான் ஆளை கொண்டாந்து விட்டுட்டா கமிஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தாலி கட்டுற நேரத்துல போட்டுக்கிட்டு கமிஷனா உன்ன வியாபாரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எவனையோ போட்டு உதைச்சாங்க. இவரை நம்பி வந்தா உததான் வாங்கணும். உதவாங்கிறது எங்க அப்பாடா. எங்க அப்பாடாங்க கோட்டு போட்டவர் உங்க அப்பாவா? இவங்க அப்பா கிட்ட போட்டு கிடையாதா? என்னடா செய்யறது? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஓடிடலாமா? என்னடா நீ சும்மாடா காப்பாச்சா? ஐயோ மாத்திட்டு அடிக்கிறானுங்க. பேசாமடா, வேற வழி இருக்கான்னு பாக்க. இதுவே ஒரு ரகசியார, இதுக்கு இன்னொரு ரகசியார வேற இருக்குதா? இவன் தான் சார் காரணம். பாருங்க, இவங்க எல்லாத்தையும் தரையிலேயே நீச்சல் அடிக்க வச்சுட்டான். இன்ஸ்பெக்டர் சார், இந்த பேப்பரையும் போட்டோவையும் எல்லா விவரத்தையும் நான் இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட சொல்லிட்டேன். சார் வந்து வந்தீங்க போன உடனே ஒரு ஆம்புலன்ஸ் தான் அனுப்புங்க, இவங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு போனேன் நான். ஏப்பா, என்னப்பா வயசான காலத்துல காதலா? நாட்டியக்காரி கூட போட்டோவா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, ஏதோ பிறந்த நாள் விழான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, போனேன். சபோலா போன இடத்துல போட்டோ வேறையா?
கண்ணா இதெல்லாம் வீட்டுல எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. பொழுது விடிஞ்சா எங்க எல்லாருக்கும் காதல் கல்யாணம். அத நீங்க முன்னால இருந்து நடத்தி வைக்கணும். இல்லாட்டி அம்மா கிட்ட சொல்லிடுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். காதல் கல்யாணம் தான் நீ பேஷா பண்ணிக்க, நானே இருந்து நடத்தி வைக்கிறேன். போலாமாடா? ஆம்புலன்ஸ் வரட்டும்டா. இப்படி மணிக்கணக்கில் என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது. நான் வேற ஒரு கல்யாணத்துக்கு போகணும். இங்க இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஏடம் கொடுமையே, நடக்குமா நடக்காதவா? உன் வாயில பெட்ரோல் ஊத்தி கொழுத்த. நீங்க இருக்கவே வேணாம், நீ போ. இந்த மதன் இருக்கிறான்னு அவன் இன்டெலிஜென்ட்லின்னு நினைச்சேன். இவ்வளவு முழு சோம்பேறியா இருப்பான் நான் நினைக்கல. உள்ளவா என்னது? மந்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. மாப்பிள்ளை வரணும், தாலியை கட்டணும். அலங்காரம் எல்லாம் முடிஞ்சுதா? இப்படியே போய் ஆளுக்கு ஒரு ஜவுளி கடையில நில்லுங்க. அதென்ன அப்படி சொல்றீங்க? நேற்று ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிச்ச அலங்காரம் இப்பதான் முடிஞ்சது. உன் அலங்காரம் பாதியிலே நிக்குது. என்ன அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? மாப்பிள்ளை பசங்களை காணோம். எல்லாரும் வந்துருவாங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? மதன் கூட இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாரு. எங்காலும் மறுபடியும் சரசா கூட போயிட்டாரா? கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். யாழ வீட்டை விட்டு வெளியே விட போறது. இந்த பலசரக்கு கடை ஒண்ணு வேண்டாம். வேண்டாம், நீ கடையை மூடு. தவாரு, நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீங்க கவனம் வச்சுங்க. இந்த முகூர்த்த நேரம் மட்டும் தவறிச்சு வாழ்க்கையில உங்களுக்கு கல்யாணமே கிடையாது. யாராவது வர்றவெல்லாம் என்ன மாமாங்கிறான்? ஐயோ, மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க. நிறுத்தப்பா, நீ வேற உபத்திரவப்படுத்திக்கிட்டு. ஏப்பா தம்பிங்களா, நீங்க எல்லாம் கல்யாண மாப்பிள்ளை மாதிரி வருவீங்க நான் எதிர்பார்த்தா பட்டாளத்துல போய் உதவாயிட்டு வர்ற மாதிரி வருவீங்களே. எல்லாம் இந்த ஹோல்சேல் பய பண்ண வேலை மாமா. இந்த கிறுக்கு பைய அவங்க அப்பாவை காலி பசங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் மாட்ட விட்டு விட்டா. அவரை காப்பாத்த போன இடத்துல ஏழை பணக்கார வித்தியாசம் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு செமிச்சியா பொத்தி விட்டாங்க. அடிக்கிறவன் ஏழைக்கு ஒரு அடி பணக்காரனுக்கு ஒரு அடின்னு தான் அடிப்பானாக்கும். ஏப்பா மறுபடியும் உங்களுக்கு கை கால் வருமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. முதல்ல தாலியை கட்ட சொல்லுங்க. முகூர்த்தத்துக்கு என்ன 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அவசரத்துல ஆள மாத்தி எங்க வரவர மணவரையில வந்து உட்கார்ந்து என்ன பண்றது? பந்தலுக்கு இன்னும் தாலி வந்து சேரலையே. தாலியை காணுமா? நகை செய்ய கொடுத்தமே அங்கிருந்து வாங்கிட்டு வரீங்க என்னமா? கல்யாண நேரத்துல என் வாய கலர் இல்ல, முன்னெச்சரிக்கையால வாங்கியாந்து வச்சாயிருந்தா அடிச்சு பல்லெல்லாம் உடைக்கிறேன் பாருங்க. இருக்கிறது 1.5 நிமிஷம். பல்ல உடைக்க போறாங்க. தாலியை வாங்கி சொல்லி உங்ககிட்ட சொன்னல. ஏன் வாங்கிட்டு வரல? எங்கிட்ட எங்க சார் சொன்னீங்க? அந்த லூஸ் பைய விட்டல் கிட்ட சொன்னீங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசி நேரத்துல தராதானா? பிள்ளவாள், முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 நிமிஷம் 15 செகண்ட் தான் இருக்கு. 5 பேருக்கு தாலி கட்டி ஆகணும். தாலியே காணும் இன்னும். நானும் சரி. ஏய்யா, தாலியை இடுப்புல வச்சுட்டா தாலி எங்க இருந்து வரும்? இங்க பாத்தியா, இடுப்புக்கு தாலி கட்டி வச்சிருக்காரு. ஏ தம்பி, தாலி வாங்க அப்படியே முடியாது. संवत्सरमेवावरुन्धे